Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்எஸ் வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நமக்கு தேவையான குறிப்பிட்ட பேஜஸில் மட்டும் பேஜ் நம்பர்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நம்ம கிட்ட ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ இதில் நமக்கு பேஜ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஆகணும். பட் என்ன விஷயம்னா, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் பேஜஸ்க்கு மட்டும்தான் நமக்கு பேஜ் நம்பர் வேணுமே தவிர எல்லா பேஜஸ்க்கும் அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கவர் பேஜ் இருக்குது, அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜில் பார்த்தோம்னா நமக்கு தேவையான அந்த லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த முதல் 3 பேஜில் நமக்கு பேஜ் நம்பர்ஸ் அப்ளை ஆகக்கூடாது. கரெக்டாக இந்த 4th பேஜில் இருந்து மட்டும்தான், இந்த 4th பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதிலிருந்து ரெஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ல நமக்கு பேஜ் நம்பர்ஸ் அப்ளை ஆகணும். பட் என்ன விஷயம்னா, டிஃபால்ட்டாக நம்ம பேஜ் நம்பர் அப்ளை பண்ணுறோம்னு வச்சுப்போம். ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் டேப்ல ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் குரூப்ல பேஜ் நம்பர் அண்ட் பாட்டம் ஆஃப் பேஜ் நம்ம அப்ளை பண்ணுறோங்கிற பட்சத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் கவர் பேஜ், ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் நம்பர்ஸ் அப்ளை ஆகலை. பட் எல்லா பேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டிஃபால்ட்டாக அப்ளை ஆயிருக்கு. ஸோ நமக்கு லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எல்லாமே அப்ளை ஆயிருக்கு இல்லையா. பட் என்ன விஷயம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4th பேஜில் இருந்து மட்டும்தான் நமக்கு என்ன ஆகணும், இந்த பேஜ் நம்பர்ஸ் அப்ளை ஆகணும். ஸோ அப்போ 4th பேஜில் இருந்தால் நம்பர் 1 அப்படிங்கிற நம்பரிங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகணும். ஸோ அப்போ என்ன விஷயம்னா, முதல் 3 பேஜுக்கு பேஜ் நம்பர்ஸ் வேண்டாங்கிற பட்சத்தில் அப்போ அதை தனி செக்ஷன்ஸாக பிரிச்சிட்டோம்னா நமக்கு தேவையான செக்ஷன்ஸ்க்கு மட்டும் பேஜ் நம்பர்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள், நமக்கு தேவையான செக்ஷன்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அதை வெர்டிக்கலாக சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இன்சர்ட் டேப்பில் பேஜ் நம்பரில் இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற பேஜ் நம்பர்ஸை ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கவனிங்க, 4th பேஜில் இருந்து தான் நமக்கு இன்னொரு செக்ஷன் தேவை. ஸோ அப்போ 3rd பேஜோட பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் முடியுது, அண்ட் 4th பேஜிலேருந்து இன்னொரு செக்ஷன் ஆரம்பிக்குது. ஸோ எல்லாம் ஒரே இதுதான். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 4th பேஜோட ஸ்டார்டிங்கில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லேஅவுட் டேப்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு பிரேக்ஸ் உண்டு. ஸோ அதில் வெரைட்டி ஆஃப் பேஜ் பிரேக்ஸ் அண்ட் செக்ஷன் பிரேக்ஸ் இருக்கு இல்லையா. நமக்கு தேவை செக்ஷன் தான் தேவை. ஸோ அதில் நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற செக்ஷன் பிரேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு செக்ஷன் பிரேக் அப்ளை பண்ணியிருக்கோம், பட் அது விஷுவலாக இல்லை. ஸோ செக்ஷன் பிரேக்ஸை நீங்கள் பார்க்கணுங்கிற பட்சத்தில் ஹோம் டேப்பில் போனீங்கன்னா அங்கே நமக்கு பேராகிராஃபோட குரூப்பில் ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க், அதாவது ஃபார்மேட்டிங் சிம்பிள்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஜஸ்ட் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் 3rd பேஜோட எண்டில் கவனித்து பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜுங்கிற ஒரு செக்ஷன் பிரேக் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ 3rd பேஜோட பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் முடிஞ்சாச்சு, 4th பேஜ்லேருந்து இன்னொரு செக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் அப்ளை பண்ண வேண்டியது நமக்கு தேவையான செக்ஷன்ஸில் மட்டும் பேஜ் நம்பரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நேராக இன்சர்ட் டேப்பில் சேம் பேஜ் நம்பர் அண்ட் அதில் போயிட்டு பாட்டம் பேஜில் நம்ம பேஜ் நம்பரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் நம்பர் அப்ளை ஆயிருக்கு. பட் இதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். இப்போ செக்ஷன் 2ல் அதே அடுத்த பேஜுக்கு போய் பார்த்தோம்னா அங்கே என்ன இல்லை, பேஜ் நம்பர் இல்லை. ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் டேபை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் அந்த டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி லிங்க் டு ப்ரீவியஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசேபிள் பண்ணிக்கங்க. ஸோ அப்படி டிசேபிள் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கும் செகண்ட் செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 2 செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லிங்க்கும் இருக்காது. ஸோ அதனால் அதை நம்ம என்ன பண்ணலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சம்டைம்ஸ் பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் பிரிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு வந்திருக்கும், அண்ட் செகண்ட் செக்ஷன்லேருந்து மறுபடியும் 1, 2, 3 ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எரர் வர்றதுக்கும் உண்டு. ஸோ அதனால தான் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம இந்த செக்ஷனில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, செக்ஷன் 2ல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேம் நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரில் தான் இருக்கும். ஸோ பேஜ் நம்பரில் பேஜ் மார்ஜின் பாட்டம் ஆஃப் பேஜில் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா செக்ஷன் 2ல் நமக்கு 0, 1, 2, 3ன்னு ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ இதை மட்டும் நாம் கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே செக்ஷன் 1ல் போய் பார்த்தோம்னா இப்போ நமக்கு எந்த விதமான பேஜ் நம்பர்ஸ் அப்ளை ஆயிருக்காது. பட் செக்ஷன் 2ல் அப்ளை ஆயிருக்கு, பட் 0லேருந்து ஆரம்பிக்குது, அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது அதே பேஜ் நம்பரில் ஃபார்மேட் பேஜ் நம்பர்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் அட் 0ன்னு இருக்கு இல்லையா, அதை 1க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவைன்னா உங்களுக்கு தேவையான நம்பரிங் ஃபார்மேட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் நமக்கு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ அப்போ ஒரே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செக்ஷன்ஸை பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் பேஜ் நம்பர்ஸ் அப்ளை பண்ணும்போது எரர் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரில் இந்த லிங்க் டு ப்ரீவியஸ் நேவிகேஷன் குரூப்பில் லிங்க் டு ப்ரீவியஸ்ங்கிறத கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசேபிள் பண்ணுங்கள். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது எரர் வரப்போகிறது கிடையாது. இல்லை எனக்கு செக்ஷன் 1ல் வேறு மாதிரியான பேஜ் நம்பர்ஸ் வேணும், ரோமன் லெட்டரில் வேணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாட்டம் ஆஃப் பேஜ் அண்ட் அதில் உங்களுக்கு எப்படி தேவைங்கிறத நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலே நம்ம பிளெயின் பேஜ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் நம்பரிங் ஃபார்மெட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு ரோமன் ஆர்டரில் வேணுங்கிற பட்சத்தில் அப்படியும் தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தோம்னா ரோமன் ஆர்டரில் நமக்கு என்ன உண்டு, பேஜ் நம்பர்ஸ் உண்டு. பட் அதே செகண்ட் செக்ஷனில் நமக்கு நியூமரிக்கல் ஆர்டரில் பார்த்தோம்னா செக்ஷன் 2ல் நமக்கு 1 2 3 என்ன ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போது ஒரு ரேஞ்ச் ஆஃப் பேஜஸ்க்கு ஸ்பெசிஃபிக் பேஜிலேருந்து உங்களுக்கு பேஜ் நம்பர்ஸ் அப்ளை பண்ணணும், ஹெடர் அண்ட் ஃபூட்டர் நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிற பட்சத்தில் செக்ஷன்ஸாக பிரிச்சுட்டிங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப குழம்பெல்லாம் வேண்டாம். முதல் ஸ்டெப்பு செக்ஷன்ஸை பிரிங்க. லே அவுட் டேப்பில் டிசைனில் உங்களுக்கு என்ன உண்டு, செக்ஷன் பிரேக்ஸ் உண்டு. ஓகே, செக்ஷன்ஸை பிரிங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பேஜ் நம்பர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் லிங்க் டு ப்ரீவியஸுங்கிறத டிசேபிள் பண்ணணும். டிசேபிள் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான செக்ஷன்ஸில் நீங்கள் பேஜ் நம்பர்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் MS வேர்ட் டியூட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.